वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 31 அண்டு 32. இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் நாம், அதாவது நேற்றைய தினம், ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடித்தோம். அது என்ன ஸ்லோகம்? ஸ்ருங்கிபேர புரேசூதம் கங்காகூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம்பிரியம் அப்படிங்கிற 29வது ஸ்லோகம். அதற்கு என்ன அர்த்தம்? ராமர் ஸ்ருங்கிபேரபுரம் போறார். அங்க ராமனுடைய உயிர் தோழனாக இருக்கக்கூடிய தர்மாத்மா, வேடர்களுக்கும் படகோட்டிகளுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய குகனை சந்தித்தார். மேலும் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய சாரதி என்று சொல்லக்கூடிய சுமந்திரரை அங்கிருந்து அனுப்பிடுறார். அப்படியாக கங்கையை கடந்தார். அந்த கங்கை நதிக்கரையை கடந்து சென்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 30ல் குகேன சகிதோ ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாஹ அப்படிங்கிற அந்த 30வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அந்த 30வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன? ராமபிரான் சீதாதேவியுடையும் லக்ஷ்மணனுடையும் குகனை பார்த்தார். பிறகு என்ன பண்ணார்? அந்த கங்கை, யமுனை, மந்தாகினி இப்படிலாம் சொல்லக்கூடிய நிறைய நதிகள்லாம் அந்த வழியில் வர்றது. அதெல்லாம் தாண்டி பிரயாகை அப்படிங்கிற இடத்தை அடையிறார். அந்த பிரயாகைன்னு என்ன? கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய இடத்துக்கு பிரயாகைன்னு பேர். அங்கே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் இருக்கு. அவர் ராமபிரானை, சீதாதேவியையும் லக்ஷ்மணனையும் வரவேற்றார், உபச்சாரம் பண்ணார், அங்கேயே தங்கும்படி சொல்றார். ஆனால் ராமர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சித்திரக்கூட்டம்னு சொல்லக்கூடிய அந்த மந்தாகினி நதிக்கரையில் தங்கினார். சுகம் அவசத்து அப்படிங்கிறதாக நம்ம சென்ற வகுப்பு வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகங்களாக இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 31 அண்டு 32 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தை எப்படி உச்சாரணம் பண்ணுறது அப்படிங்கிறதாக இப்போ குழந்தைகள் நான் சொல்கிறத கேட்டவ சொல்லுவா, மற்றவாலும் அதை மியூட்டில் இருந்துட்டே சொல்ல பார். சித்திரகூடமனு பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானாவனேத்ரயः சித்ரகூடமனு பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானாவனேத்ரயः சித்ரகூடமனு பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானாவனேத்ரயः चित्रकूटगते रामे
புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசரதஸ்வர்கம் ஜகாம விலபன் சுதம் சித்ரகூடம் கதே ராமே புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசரதஸ்வர்கம் ஜகாம விலபன் சுதம் சித்ரகூடம் கதே ராமே புத்திரசோகாதுரஸ்ததா ராஜா தசரதஸ்வர்கம் ஜகாம விலபன் சுதம் பாருங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்து முடிச்சிருந்தோம்? நம்ம சித்திரக்கூட்டம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராமர் தங்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அங்க குகன் அவனும் இருக்கான். யார் அவன்? ராமருடைய உயிர் தோழன் என்ன சொல்லக்கூடிய குகனும் அங்க இருக்கான். ராமபிரான், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், குகன் எல்லாம் என்ன பண்றாங்க? சுகம் அவசத்து அப்படிங்கிறதாக பார்த்தோம். அந்த சித்திரகூடம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாது ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா. இப்போ அந்த சித்திரகூடம் என்னும் இடத்தை அடைந்து அங்க என்ன பண்றாருனாக்கா அழகான ஒரு பர்ணசாலையை அமைச்சுக்கிறான். அழகான ஒரு பர்ணசாலை அமைச்சுக்கிறான். அத வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வர்ணிக்கும் பொழுது அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார். அந்த இடத்த அவ்வளோ ரம்யமா இருக்கு பார்க்கறதுக்கே. ரம்யம்னா நம்ம மனசுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியது, அதுக்கு தான் ரம்யம்னு பேர். அழகா இருந்தா மாத்திரம் போராது, அந்த அழகானது நம்முடைய கண்களுக்கு விருந்து படைக்கிற மாதிரி நம்ம மனசுக்கும் அது ஹிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுமா, அப்படி இருக்கணும். அப்பேற்பட்ட ரம்யமா வசதம் கிருத்வா அங்க ஒரு அழகான ஒரு பர்ணசாலையை அமைச்சுக்கிறா. அந்த பர்ணசாலையில வசிக்கிறது எப்படி இருக்குனாக்கா இந்த கந்தர்வ ராஜா போல, இந்திராதி தேவர்களைப் போல அந்த பர்ணசாலையில அவ்வளோ அழகாவா சுகம் அவசத்து. அதான் சுகம் அப்படிங்கிறதுக்கு அது என்னன்னாக்கா அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. அங்க எப்படி முடியும் சுவாமி? அவ இருக்கிறதோ வனவாசம் போயிருக்கா. வனவாசம் போயிருந்தா எப்படி அவருடைய சொரூபங்கள் இருக்கும்? இந்த மரப்பட்டை, மர உருவி, இதால ஆன ஆடைகள் அல்லது தோளால் ஆன அந்த மான் தோளால் ஆன ஆடைகள் இதெல்லாம் தான் அணிஞ்சிக்கணும். தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜட முடியெல்லாம் இருக்கும் இல்லையா? முறையா வாரிப்பாளா? அதெல்லாம் முடியாதே, அலங்காரம்லாம் பண்ணிக்க முடியாதே. இப்போ ராஜாவா இருந்து அந்த ராஜா அலங்காரம் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. ஆனா இப்ப அவ இருந்துருக்கிறதோ வனவாசத்துல இருந்துருக்கா. ஆனா இருந்தாலுமே அவ எந்த மாதிரியான ஒரு ஒரு வாசத்தை பண்றா பாருங்கோ. வர்ணிக்கிறார். பர்ணசாலையை அமைச்சுண்டு கந்தர்வ ராஜா போல இந்திராதி தேவர்களை போல வாழ்றாளாவா. அப்படி அப்பேற்பட்ட வனவாசம் அது எப்படி சுவாமி முடியும்? அவ அணிஞ்சின்றிருக்க உடை என்ன? கந்தர்வாலும் தேவர்களும் அணியக்கூடிய உடை என்ன இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வால்மீகி பகவான் சொல்றாராம், என்ன ஆனாலும் சரி இந்த மனசுதான் காரணம். நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம மனசு அந்த இடத்த ஏத்துட்டு சந்தோஷமா இருக்குமா, அதுதான் முக்கியம். அது ராஜகோபுரமாகட்டும், ராஜ மாளிகையாகட்டும், அந்த ராத்திரி அங்கே படுத்துட்டா நல்லா தூக்கம் வரணும். அதுதான் இல்லையா? நல்ல கட்டில் இருக்கும், மெத்தை இருக்கும், அழகா அலங்காரம் பண்ணியிருப்பா அந்த மெத்தைகள்லாம். ஆனால் அதில் படுத்தா தூக்கம் வரணுமே சுவாமி, அதான முக்கியம் இல்லையா? தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு வெறும் தரையில் படுத்துனா கூட நல்லா சுகமாக படுத்த உடனே தூங்கிடுவா. அந்த மாதிரி
வால்மீகி பகவான் சொல்லும் பொழுது எப்படி சுவாமி அவா இருக்கிறதோ வனவாசம் வந்திருக்கா, நீங்க கந்தர்வா போல இருக்கா, இந்திராதி தேவர்களை போல இருக்கான்னா எப்படின்னாக்கா மனசுதான் சுவாமி காரணம். அந்த பர்ணசாலையில பேர்பட்ட இது போரும். ஏன்னா நன்னா பாருங்கோ, இப்ப அந்த சித்திரக்கூடம் அவ்வளோ அழகா இருக்குன்னு வர்ணிக்கிற அந்த இயற்கை சூழல், அந்த சித்திரக்கூட மலையை சுத்தி அழகான பச்சை பசேல்ன்ற அந்த நிலப்பரப்பு, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள், அப்பெல்லாம் செடிகளோடலாம் பேசுவாளாம். செடிகள் பேசுமா, ஏன்னா தாவரவியலை சொல்லியிருக்கா இல்லையா, அதுல சொல்றா, ரிசர்ச் பண்ணியிருக்கா, செடிகளுக்கெல்லாம் காது கேட்குமா, அழகா பேசுமா, நம்ம கூட நம்ம பேசுனா அதுவும் அசைஞ்சு கொடுக்குமா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ சீதைக்கு இதெல்லாம் காமிச்சுட்டே வர ராமபிரான். லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா சீதா பிராட்டிக்கு எல்லாத்தையும் காமிங்கோ, அவ வனவாசம் வந்திருக்கன்ற அந்த கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னு உடனே அவர் அழகா காண்பிக்கிறார் எல்லா இடத்தையும். அழகா அங்க செடிகள், அந்த செடியில பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள், அதுலேருந்து வரக்கூடிய கந்தம் எப்படி இருக்கு தெரியுமா. அப்பேற்பட்ட இயற்கை சூழ்நிலையில அந்த சித்திரக்கூட இதுவானது அமைஞ்சிருக்கு. அது மட்டுமா, மேற்கொண்டு பாருங்கோ, சித்திரகூட மனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாது. இப்போ பரத்வாஜ முனிவர் உபசாரம் பண்ணியிருக்கார். அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா லோகத்துல? ராமபிரான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கார் பாருங்கோ. ராமபிரானுக்கு பேர் பேர் நாமகரணம் சொல்லுவா இல்லையா, குழந்தை பிறந்த உடனே 10வது நாள்ல 11வது நாள் நமக்கு நாமகரணம் பண்ணுவா இல்லையா, தொற்றில போட்டு. அது யார் பண்ணியிருக்கா தெரியுமா? ராவனுக்கு வசிட்டரே பண்ணியிருக்கார். இப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கோ. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்கிறார். பலாம் அதிபலான்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் விஸ்வாமித்திரர் கற்றுக் கொடுத்துருக்கார். இப்பேற்பட்ட பாக்கியம் அது. அவ பாருங்க. அதே மாதிரி அந்த கிரமத்துல இவ்வளோ முனிவர்களை சந்திச்சுட்டே வரார் அவர். அந்த வரிசையில இப்போ பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவருடைய உபச்சாரத்தை ஏத்துண்டு எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா அது கிடைக்கும் பாருங்க இல்லையா. பரத்வாஜஸ்ய சாசனாத்து, அங்க ரம்யமா வசதம் கிருத்வா, தான் இருக்கக்கூடிய சொல்லுவாள இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் சொல்லுவா. நாம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த நம்மளால எப்படி நன்னா பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு ஆத்ம திருப்தி ஏற்பட்டுரும். அப்பா, நம்ம வசிக்கிற இடம் தான் சொர்க்கம், இதை காட்டிலும் ஒரு சொர்க்கம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாக தான் ஏற்படுது. அந்த மாதிரி ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனே திரயஹா. திரயஹனா யாரு? ராமபிரான், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி. அப்ப ரமமான அந்த வனத்துல அப்படி அந்த வனத்தினுடைய இயற்கைகளை ரம்யங்களை அவ்வளோ அழகா ரசிக்கிறா, அந்த இடத்தை கொண்டாடுறா. மேலும் பரத்வாஜ முனிவருடைய அந்த உபச்சாரம் யாருக்கு கிடைக்கும் சுவாமி? அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் கிடைக்கும். சித்திரகூடமனு பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயஹ. பேர்பட்ட பாக்கியம் பாருங்க. அப்படி அந்த இடத்துல அந்த சித்திரகூடம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த இயற்கையெல்லாம் அப்படி வர்ணிக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லையா. ஸோ இதை நாம இந்த ஸ்லோகத்துல தாத்பரியமா புரிஞ்சுக்கணும். அடுத்தது 32வது ஸ்லோகம் என்னவா இருக்கு? சித்திரகூடம் கதேராமே புத்திரசோகா சுரஸ்ததா ராஜா தசரதஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம் அப்படிங்கிறது அடுத்து 32வது ஸ்லோகம். இப்ப என்னாச்சு பாருங்க. இப்போ சுமந்திரர்கிட்ட ராமபிரான் தன்னுடைய நிலைய சொல்லிட்டார். நிலைனா என்ன? ராமஸ்ய ராகவஸ்ய விசேஷ்டிதம். அத ராஜ்ஞே நிவேதயது, ராஜாவின் இடத்துல தெரியப்படுத்திட்டார். யாரு அப்படின்னாக்கா சர்வம், யாருடைய விஷயங்களை? ராகவஸ்ய சொல்றா ராமன். ஏ சுமந்த்ரா, நான் இந்த மாதிரி வனவாசம் புகுந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை நீ போய் சொல்லணும். அப்பதான் அந்த விஷயமானது கைகேயிக்கு போகும், அவ சந்தோஷம் அடைவாள். இல்லைன்னா நடக்குமோ நடக்காதோ, ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்காத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது அவெல்லாம் இல்லையா. கைகேயிக்கு என்ன உத்தேசம்? ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும், அது நடந்துருத்து அப்படிங்கிறத நீ போய் தெரியப்படுத்து. அப்பதான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவான். அப்படிங்கிறதாக சுமந்திரர் மூலமா ராகவஸ்ய விசேஷ்டிதம் சர்வம்
ராஜ்ஞே ஞவேதயது. ராஜ்ஞான யாரு? ராஜா தசரதா. அவனிடத்துல மொத்தத்தையும் போய் சொல்றான். அதன் பிறகு என்ன ஆறுது? ததாகர்ணிய, அதை கேட்கிறார் மொத்தத்தையும். யாரு? சுமந்திரேன உக்தம். சுமந்திரர் போய் எல்லா விஷயங்களையும் சொல்றார். இந்த மாதிரி ராமபிரான் வனவாசம் போயாச்சு அப்படிங்கிற. அப்ப என்ன ஆகுது பாருங்கோ, தசரதனுக்கு துக்க விமூடதின்னு சொல்றா. வால்மீகி ராமாயணத்தை சொல்லும்போது துக்க விமூடா, துக்கத்தாலேயே சில பேருக்கு இந்த புத்தி அப்படிங்கிறது ஒரு மாதிரி பேதலிச்சிடும். ஐயோ நாம தவறு பண்ணிட்டுமே, நாம இதை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டெலாம் அவளுக்கு தோணுமா. அந்த மாதிரி தசரத மகாராஜா அப்படி ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கார். நாம தப்பு பண்ணிட்டோம். அவர்கிட்ட இந்த சுமந்திரர் ராமபிரான் வனவாசம் போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனே ததாகர்ணி அதை கேட்டுட்டு என்ன பண்றாரு பாருங்க. ராமா ராமா ராமான்னு விலப்பண்ண. விலப்பண்ண என்ன அர்த்தம்னாக்கா ஜல்பதி, அப்படியே அவளுடைய நாமாவை சொல்லிண்டே இருக்கிறது. உளறுதல்னு சொல்லுவா இல்லையா? என்ன உளறிண்டே இருக்க, என்ன பெணாத்திர கேட்க மாட்டாளா? அந்த மாதிரி தசரத மகாராஜா தன்னுடைய தவறை நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா ராமா 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 ராமான்ற அந்த ராமருடைய சுதம் இல்லை, அவர் தானே அவருடைய மகன், பிடித்தமான மகன் இல்லையா, சுதம். அப்பேற்பட்ட அவருடைய அந்த பெயரை விலப்பண்ண. விலப்பண்ணா அப்படியே ஜல்பதி உளறிண்டே இருக்கார், சொல்லிண்டே இருக்கார். சித்திரகூட்டம் கதேராமே புத்திரசோகா சுரஸ்ததா. இப்போ சோகம் அப்படிங்கிறதானது ஏற்படுறது. இப்போ ஏற்பட்ட சோகம் இது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய தசரத மகாராஜா என்ன பண்ணார்னாக்கா தன்னுடைய தேகம் தியக்த்வா, தன்னுடைய இந்த சரீரத்தை விட்டு ஸ்வர்க்கம் ஜகாம, சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்படின்னா அர்த்தம் மறிச்சு போயிட்டார் அர்த்தம். தன்னுடைய தவறை நினைச்சு நினைச்சு ராமா ராமான்ற அந்த சுத்தம் தன்னுடைய மகனுடைய பெயரை உச்சாரணம் பண்ணிட்டே ஸ்வர்க்கம் ஜகாம, தேகம் தியக்த்வா ஸ்வர்க்கம் ஜகாம. இதுக்கு காரணம் என்ன? புத்திரசோக சுரஸ்ததா. ராஜா தசரதா இந்த மாதிரி சித்திரகூட்டம் கதே ராமே, வனவாசம் போயிட்டான் இல்லையா ராமபிரான் அப்படிங்கிற விஷயமானது சுமந்திரர் மூலமா தெரிய வந்தது இல்லையா? அதை நினைச்சு நினைச்சு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா தேகம் தியக்த்வா சித் ஸ்வர்க்கம் கதஹா ஸ்வர்க்கம் ஜகாம அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இங்க பாருங்கோ, இதுல என்ன தெரிஞ்சுக்கனாக்கா சோகா அப்படின்னா என்ன? சோகம்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னு நம்ம சோகமா ஆயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சோகமா ஆகக்கூடாது. ஏன்னாக்கா கௌசல்யா தசரதன் இந்த மாதிரி சொர்க்கம் சென்ற பிறகு தசரதன் கேட்கிறார், எனக்கு இப்படி ஒரு நிலை தேவையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோகமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னும் பொழுது அப்ப தசரதர் சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகமானது அமையும். என்னன்னாக்கா அந்த சோகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் தெரியுமா? நம்மள நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் ராமாயணம் சொல்லித்தருது. இங்க சாதாரணமா ஒரு சோகா அப்படிங்கிற பதம் இருக்கு, அதை கடந்து போனோம் அப்படிங்கிறது கிடையாது. என்ன இருக்கு பாருங்க, சித்திரகூட்டம் கதே ராமே புத்திரசோகா துரஸ்ததா. அந்த இப்ப அவருக்கு ஏற்பட்டது புத்திரசோகம், தன் மகனை தன்னை விட்டு பிரிஞ்சுட்டானே, தன் மகனை நாம காட்டுக்கு அனுப்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு சோகமானது அவரிடத்துல காணப்படுறது. அப்போ தசரதனே சொல்ற மாதிரி இருக்கு, சோகப்படாத, கஷ்டப்படாத. சோகம்ன்றது என்ன தெரியுமா அப்படிங்கிறத மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது. என்னன்னாக்கா சோகா நாசயத்தே தைரியம். அந்த சோகமானது நம்ம கூட வாழ்நாளில் சோகங்களானது ஏற்படும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கடந்து போயிடணும். அதுக்காக தான் இந்த இதிகாசங்களை படிக்கிறோம். கஷ்டங்களை கடந்து போகணும். இப்படி சோகா இல்லைன்னா என்ன பண்ணும் தெரியுமா? அந்த சோகமானது நம்மள சோகா நாசயத்தே தைரியம், சோகா நாசயத்தே ஸ்ருதம், சோகா நாசயத்தே சர்வம், அஸ்தி சோகா சமஹா ரிப்புஹு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோகா அப்படின்னா சோகமானது நாசயத்தே தைரியம், நம்மளுடைய தைரியம் இருக்கு இல்லையா? பிரதானமா மனுஷனுக்கு என்ன வேணும்? தைரியம் தான். அந்த தைரியத்தை என்ன பண்ணுவது? நாசயதி. எது? சோகமா இருந்தோம், எப்ப பார்த்தாலும் உட்காந்து சோர்வா சோகமா இருந்துட்டே இருந்தா, எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தா
நமக்கு தைரியம் போயிடும். அடுத்தது சோகா நாசயதே ஸ்ருதம். ஸ்ருதம்னா என்ன? நம்முடைய ஞானம். அது நம்மளுடைய எவ்வளவு கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதனம் பண்றோம் இல்லையா? அவ்வளவு சுலபமா ஞானம் சம்பாதனம் பண்றதுன்றது, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதனம் பண்றோம். சோகமா இருந்தா அந்த சோகமே அந்த ஞானத்தை அழிச்சிருமா. சோகா நாசயதே ஸ்ருதம். அது மட்டும் இல்ல பாருங்க, சோகா நாசயதே சர்வம். எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து அழிச்சிடும் அந்த சோகமானது. அது எப்பேற்பட்டது தெரியுமா? அந்த சோகம், சோகா அஸ்தி சோகா சமஹ ரிபுஹு. ரிபுனா எதிரி, எதிரிக்கு சமமானவன். நம்மளோட எதிரி இருக்கா, அவன் என்ன பண்ணுவான்? நம்மள சுலபமா வீழ்த்திடுவான் இல்லையா? அந்த மாதிரி இந்த சோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரிக்கு சமமானவன். அதனால அந்த சோகத்தை என்ன பண்ணணும்? அப்படியே ஒதுக்கிடணும். சோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயற்கை ஏற்படக்கூடிய விஷயம்தான். ஆனா அதை என்ன பண்ணணும்னு சொல்றது ராமாயணம் பாருங்க, கடந்து செல்லணும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போயிடணும். பிரகாச சோகா நாசயதே தைரியம், சோகா நாசயதே ஸ்ருதம், சோகா நாசயதே சர்வம், அஸ்தி சோகா சமஹ ரிபுஹு. எதிரிக்கு சமமானது அந்த சோகம் அப்படிங்கிறது. அதை விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கௌசல்யாவை அவர், அதாவது அவ கேட்கிறா, தசரதன் இருக்கிறதா ஒரு விஷயத்த நினைச்சிட்டு கேட்கிறார். அதுக்கு தசரதரே ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வியாக்கியானங்கள் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் கொடுத்துருக்கா. அது நம்ம சம்ஷேப ராமாயணத்தில் வரல. ஸோ இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகம் 31, 32 இந்த 2 ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன சம்ஸ்கிருதத்தில், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஸ்லோகம் படிக்கிறது மாத்திரமே நமக்கு பிரதானம் அல்ல. இந்த ஸ்லோகங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரதிபதார்த்தத்தை நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, பரத்வாஜஸ்ய நாம பரத்வாஜ நாம்னா ரிஷேஹே சாசனாத். சாசனம்னா என்ன? ஆக்ஞையா, கட்டளைக்கிணங்க. இப்போ சாசனம்னாலும் ஆக்ஞானாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும். அத சித்திரக்கூட்டம் அப்படின்னா என்ன? சித்திரக்கூட்ட நாம் பர்வதம். சித்திரக்கூடம் என்ற பெயரை உடைய பர்வதம், மலை. அந்த மலையோட பெயர் சித்திரக்கூட்டம். அங்க அனுப்பிராப்பிய நாம சம்கம்ய. அனுப்பிராப்பிய சம்கம்ய அடைந்து. வனே, வனேன அரண்யே, வனம்னாலும் அரண்யனாலும் ஒரே பொருள் தான். ரம்யம், அது எப்படி இருக்கு? மனோகரம். ரம்யம்னாலும் மனோகரம்னாலும் ஒரே பொருளை குறிக்கும். பாருங்க, அவசத்து. அவசத்துனா என்னது? அங்கதான் அவாசஸ்தானம், அந்த வசிக்கக்கூடிய இடமாக இருந்தது. கிருத்வா நிர்மாய, என்ன பண்ற? எப்படி நிர்மாணம் பண்ணிக்கிறா தெரியுமா? பாருங்க, தேவ கந்தர்வ இல்லையா சங்காசாகா. தேவகந்தர்களுடைய வசிக்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் எப்படி இருக்குமோ அதற்கு துல்லியமா நிகரா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னாக்கா, அங்க அவ்வளவு வஸ்துக்கள் இருக்கானா? கிடையாது, மனசுதான் காரணம் இல்லையா? போரும் அப்படின்னா அந்த மனசே நிறைவா இருக்கும். எனக்கு போராது, நிறைய வேணும் வேணும்னு இருந்துட்டே இருந்தா அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது இல்லையா? போரும் அப்படிங்கிற ஒரு மனசு வேணும். அப்படி இருந்தா நாம இருக்கக்கூடிய இடமே சொர்க்கம் தான், ஹெவன் தான். அதுல எந்த மாற்றமே கிடையாது. தே த்ரயா, அந்த மூவர் யார் யாரு? சீதா ராம லக்ஷ்மணாஹா. சீதா ராம லக்ஷ்மணாஹான மூவர் தான் குறிக்கும். தே த்ரயான அந்த மூவர் என்ன பண்றார்? ரமமானாஹா விகரந்தஹா, அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கா. அவ மனசு ரொம்ப ரம்யமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அப்படி ஒரு நிலைப்பாட்டோட சுகம், நம்ம சுகபூர்வகம் ஆனந்தத்தோட என்ன பண்ற? ஞவசது நிவாசம் அகுர்வன் அப்படிங்கிறதாக இருக்கு. மேலும் அடுத்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டினியூ ஆகுது. ஒரே நிமிஷம் இருங்கோ. பாருங்க, ராமே, ராமேனா யாரு? ராகவே. சித்திரகூட்டம் கதே, சித்திரகூடம் பிராப்தே. புத்திரசோகாதுரஹா, நாம புத்திர வியோக துக்க பீடிதா. இந்த பெற்ற மகன் அவனை பிரிந்த காரணத்தினால் ஏற்பட்ட கஷ்டம், அதனால் பீடிதகான அதனால் பீடிக்கப்பட்டவன். ராஜா யாரு? பூபகா தசரதா அயோத்தியாதிபதி. சுதம்
தன்னுடைய புத்திரம் யார ராமனை விலப்பண்ண ருதத்ததின் அழகு சோகத்துல ராமா ராமா ராமான்னு சொல்லிண்டே இருந்துட்டு ஸ்வர்க்கம் நாம ஸ்வர்கலோகம் ஜகாம ஜகாமன கதவான். இப்படியாக 2 ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் இன்றைய தினம். சித்திரகூடமனு பிராபிய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமாணவனேத்ரயः சித்திரகூடம் கதே ராமே புத்திரசோகாசுரஸ்ததா ராஜா தசரதஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம். அப்படிங்கிறதாக ஸ்லோகம் நம்பர் 31 மற்றும் 32 இந்த 2 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 33 மற்றும் 34 சொல்லக்கூடிய அந்த 2 ஸ்லோகத்தோட நாம பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து தாசன். தன்யவாதா. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதா.